நம்ம தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கஸ்டமர்னு நினைக்கிறேன் கால்கரி டவருக்கு. மார்னிங் வைபே செமையாக இருக்குங்க. இங்கே ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க. உடையுது. நம்ம ஊர் திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றுற மாதிரி $24 கொடுத்து போகிறத வந்து ஒர்த்தா. ஹாய், வெல்கம் டு யுவி ஸ்டுடியோ. நான் உங்கள் யுவி. நம்ம இன்னைக்கு கால்கரி டவுன் டவுனில் தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா கால்கரியோட ஐகானிக் பிளேஸ். இது கால்கரி வர்றவங்க எல்லோரும் இந்த பிளேஸை வந்து பார்க்காம போக மாட்டாங்க. அப்படி ஒரு பிளேஸ் தாங்க இது. கால்கரி டவருக்கு வந்திருக்கோம். இந்த டவரில் வந்துட்டு டிக்கெட்டில் இருந்து வியூ வரைக்கும் இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்க்கலாம். $23 கொடுத்து நம்ம டிக்கெட் எடுக்க போகிறோம். அது ஒர்த்தான்றதை நம்ம வந்து பார்ப்போம். நாங்கள் இப்போது கால்கரி டவுன் டவுன் வந்துட்டோங்க. பில்டிங்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது, இப்போ செம்மையாக இருக்குது. நம்ம கார் இங்கே பார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து காருக்கு வந்து பார்க்கிங் டிக்கெட் எடுக்கணும். இங்கே இருக்குது பார்க்கிங் டிக்கெட் வந்து எடுக்கிறதுக்கு. பார்க்கிங் டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்கோங்க. நம்ம காருக்கு பே பண்ணியாச்சு. ஓகே, நம்ம வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு பார்க்கிங் டிக்கெட் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பில்டிங்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது, செம்ம டாலாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து கால்கரி டவரோட பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். மார்னிங் வந்திருக்கோங்க. நம்ம மணி இப்போ வந்து ஒரு 9:45 கிட்ட ஆகுது. டவுன் டவுனே வந்து ரொம்ப அமைதியாக, ஒரு கூட்டமே இல்லாமல் இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சாட்டர்டே வேறு. இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குங்க, பாசிட்டிவில் தான் இருக்குது. இருந்தாலும் குளிர் இருக்குது. நம்ம வந்து இங்கே ரோட் கிராஸ் பண்ண வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். நமக்கு வந்து சிக்னல் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ வந்து போயிட்டுருக்கோம். இங்கே அங்கங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குங்க. நான் பார்க் பண்ணவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டி தான் நம்ம போகணும். அங்கே ஒரு ட்ரெயின் வந்துட்டுருக்கு. அது கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போவோம். அங்கே வந்து ட்ரெயின் நின்றுட்டுருக்குங்க. இங்கே காரு மக்கள் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டுருக்காங்க. ட்ரெயின் இப்போ இந்த வழியாக தான் போகுது. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், வந்துட்டுருக்கு. ஓகேங்க, நமக்கு சிக்னல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இந்த ரயில்வே ட்ராக் தான் கிராஸ் பண்ணிருக்கோம். இங்கே பாருங்கள், கால்கரி டவர் கிட்ட வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நம்ம இப்போ வந்திருக்க பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீஃபன் அவென்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பனிங்கான ஒரு ஸ்ட்ரீட்டு. இங்கே வந்து ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸு, நைட் லைஃப் என்ஜாய் பண்ண இது ஒரு செம்ம ஸ்ட்ரீட்டுங்க. வின்டரில் வந்துட்டு மோஸ்ட்லி பேட்டியோலாம் வெளியே போட்டிருக்க மாட்டாங்க. சம்மரில் வந்தோன்னா இது வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க. கண்டிப்பாக நீங்கள் கால்கரி வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் வந்து மறக்காமல் வந்து பாருங்கள். பட் இப்போ மார்னிங் டைமில் வந்துட்டு இது ரொம்ப காமாக இருக்குது. இங்கே பாருங்கள், பில்டிங் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஏதோ வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பில்டிங் மாதிரி அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. மார்னிங் வைபே செமையாக இருக்குங்க. பாருங்கள், பஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு, மக்கள்லாம் போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி சாட்டர்டே தான், இருந்தாலும் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது. இந்த சப்வேக்கு மேலே ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரயில்வே ட்ராக் இருக்குது உள்ளே. அதில் அந்த கூட்ஸ் வண்டி அதெல்லாம் போகுங்க. நம்ம வந்து கால்கரி டவர் பக்கத்துலேயே வந்தாச்சுங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா உள்ளே வந்து ஒரு அட்வென்ச்சரான திங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை நான் உள்ளே போய் காமிக்கிறேன். நம்ம வந்து கால்கரி டவர் வந்தாச்சுங்க. இது வந்து ஒரு எல்ஐசி பில்டிங்கோட ஹைட்டு கிட்ட தான் இருக்கும். இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 191 மீட்டர்ஸு. நம்ம ஊரில் சென்னையில் இருக்க எல்ஐசி பில்டிங்கோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 177 மீட்ரு. எல்ஐசி பில்டிங்கோட கொஞ்சம் ஹைட் அதிகங்க. பட் இதை சுற்றி இப்போ நிறைய பில்டிங்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் இந்த டவரோட கொஞ்சம் ஹைட் ஆயிடுச்சு. 10 o'clock வந்து ஓப்பன் ஆகும்னு சொன்னாங்க. இன்னும் 3 minutes இருக்குது. நம்ம தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கஸ்டமர்னு நினைக்கிறேன் கால்கரி டவருக்கு. ஏன்னா வீக்கெண்ட்னால மார்னிங் டைமில் வந்துட்டோன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த டைமை சூஸ் பண்ணோம். இல்லைங்க, நம்ம வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமர் கிடையாது போல். ஏன்னா இங்கே செம்ம கூட்டமாக இருக்குது. இன்னும் 3 minutes தான் இருக்குது. எவ்வளோ கூட்டம் வந்துருச்சு பாருங்கள். ஆல்ரெடி லைனில் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளும் போய் லைனில் நின்று போங்க. ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துருந்தால் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகலாங்க. வெயிட் பண்ண தேவையில்ல. நம்ம எந்த டைமில் வந்துட்டு உள்ளே வருவோம் அப்படின்றது தெரியாததுனால நான் வந்து டிக்கெட் ஆன்லைனில் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணல. ஆக்சுவலாக நம்ம வந்து ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம நேரில் எடுக்கிறத விட $1 $2 வந்து கம்மியாக இருக்குங்க. நம்ம இப்போ டிக்கெட் கவுண்டரில் தான் இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஷ்லெஸ்ஸு, கார்டு மட்டும்தான் போட முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீங்க. 4லேருந்து 12 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து $11. அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா $25. இங்கே வந்து உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா டவரோட டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்துருக்காங்கங்க. நம்ம வந்து இங்கே தாங்க டிக்கெட் எடுத்தாச்சு. உள்ளே என்ட்ரு ஆன உடனே வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து கூட்டம் இல்லை.
நம்ம மார்னிங் வந்து ஒரு 10 o'clock வந்திருக்கோம். அதனால் ரொம்ப பெரிய கூட்டம் இல்லை. நம்ம எல்லாத்தையுமே பொறுமையாக பார்க்கலாம். இங்கே வந்து நம்மளேருந்து லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. லிஃப்ட்டுக்கு ஏறுறதும் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. ஏன்னா மார்னிங்கில் வந்து ஒரு ஓப்பன் பண்ணோடனே ஒரு பேட்ச் வந்து உள்ளே வந்துச்சு. அந்த பேட்சோடு தான் நம்மளும் இருக்கோம். ஓகேங்க, லிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு டிஸ்பிளே தான். இது வந்து உண்மையான விண்டோ கிடையாது. உள்ள டிஸ்பிளேயில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கொடுத்து நம்ம அப்படியே மேலே போகிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த பில்டிங் வந்து இதே மாதிரி தான் வெளியில் இருக்கும். நம்ம அந்த ஒரு ஃபீலுக்காக நமக்கு இங்கே ஒரு டிஸ்பிளேயில் வச்சு இதை காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க. எப்படி இருக்கு இங்கே? நீ ஃபஸ்ட்டு போ. யூ கேன் பிரேவ் பாய். சரி, ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்க போகிறேன். செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் நீ வா. சரி, நான் கை பிடிச்சிக்கிறேன். இல்லை, ஒரு வாட்டி வாய்க்கு சூப்பராக இருக்கு இது. எப்படி இருக்கு? உடையாது இங்கே மாதிரி. ஆக்சுவலாக இது வந்து செம்மையாக இருக்குங்க. பாருங்க, ஃபுல் கால்கரியோடைய வியூவும் நமக்கு வந்து தெரியுது. இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பயந்தாங்க, இப்போ வந்து ரொம்ப தைரியமாக வந்து போயிட்டுருக்கான், பழகிட்டான் போல். உடையுது சும்மா உடையுதுன்னு ஒன்றே பயந்துட்டாங்க. நம்ம வந்து உள்ளே என்ட்ரானோடனே அப்சர்வேஷன் டெக் இது தாங்க. இதில் இருந்து பார்த்தா கால்கரியோட ஃபுல் வியூவுமே நமக்கு வந்து தெரியுது. சூப்பராக இருக்குது. அதோட ஸ்கை லைன் வந்து பாருங்கள், அங்கே ஸ்டார்ட் ஆகிற இடம், மேலே ப்ளூ ஆகிற இடம் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேயும் வந்து ஓடிட்டுருக்காங்க. என்ன ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டியா? நமக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் மலையெல்லாம் தெரியுது. அது வந்து இந்த சன்லைட்டில் வந்து சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த டவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்கி டவர்னு வந்து பேர் வச்சுருந்தாங்களாம். அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து தான் வந்து கால்கரி டவர்னு சொல்லி மாற்றிருக்காங்க. கால்கரியில் வந்து வின்டர் ஒலிம்பிக்ஸ் நடந்தப்போ அந்த ஃப்ளேம்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த கால்கரி டவர் மேலே வந்து ஏற்றிருக்காங்கங்க. அந்த ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக எவ்வளவோ டேஸ்க்கு வந்து இவங்க வந்து எரிய விட்டுருக்காங்களாம். 26 கிலோமீட்டர்லேருந்து நம்ம வந்து பார்த்தாலும் அந்த ஃப்ளேம் வந்து இங்கே தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்டுலேயே வந்து டாலஸ்ட் ஒலிம்பிக் ஃப்ளேம் வந்து ஏற்றின இடம் வந்து இந்த கால்கரி டவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கால்கரி டவர் கட்டினதுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு நிறைய பில்டிங்ஸ் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. கால்கரி டவர் வந்து பார்த்திங்கன்னா 191 மீட்டரு. இப்போ வந்து கால்கரியில் ஹைட்டான பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூக் ஃபீல்டு பிளேஸ்ன்னு சொல்லி அது வந்து 247 மீட்டர் இருக்குமாங்க. இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து 1988 வந்து இந்த ஒலிம்பிக் வின்டர் கேம்ஸ் வந்து இங்கே நடந்துச்சாங்க. அப்போ வந்து ஏற்றின இந்த ஃப்ளேம் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. நம்ம ஊர் திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றுற மாதிரி இவங்க வந்து இந்த ஒலிம்பிக் ஃப்ளேம்ஸ் வந்து இங்கே ஏற்றிருக்காங்க. நம்ம கால்கரி வந்து மேப்பில் வந்து பார்த்தோன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குங்க. பட் ஆக்சுவலாக அது ரெக்டாங்கிள் கிடையாது. எல்லா ஊர் மாதிரி தான் ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் தான் இருக்கும். ஒரு 4 பிரித்து வச்சுருப்பாங்க. நார்த் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. இந்த டவரில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து பார்த்தோன்னா நம்ம முன்னாடியே வந்து ரிசர்வ் பண்ணணுங்க. ரிசர்வ் பண்ணிட்டு தான் வர முடியும். ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து புக் ஆகிரும். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரியில் வந்து நம்ம சாப்பிட்றப்ப ரொட்டேட் ஆகும். இந்த ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கிட்ட ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம சாப்பிட்ருக்கப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த 360 டிகிரியில் வந்து அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம அதை வந்து பார்த்துட்டே இருக்கலாம். அண்டு மினிமம் வந்து ஒரு ஆளுக்கு வந்து $25 வந்து ஸ்பெண்ட் பண்ணணுன்றாங்க. நம்ம குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, மினிமம் வந்து ஒரு ஆளுக்கு $25 வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரூல் இருக்குங்க. இங்கே வந்து வாஷ்ரூமும் இருக்குங்க. நம்ம ஒன்ஸ் அந்த அப்சர்வேஷன் டெக்கை விட்டு வெளியில் போயிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம உள்ளே வரத்துக்கு பே பண்ணிட்டு தான் வரணும். அதனால் இவங்களே வந்து வாஷ்ரூமும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து தேட்டர் ரூம்னு இருக்குது, உள்ளே போய் பார்ப்போம். நமக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த பில்டிங் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து டெலஸ் ஸ்கை டவரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபீஸு, அப்புறம் வந்து ரெண்டலுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்ஸும் வந்து இங்கே இருக்குங்க. இந்த அப்சர்வேஷன் டெக்குக்கு மேலே வந்து ஒரு இடம் இருக்குங்க. ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. காஃபி, டோனட்டு, அப்புறம் வந்து பியர், அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட்ஸு எல்லாமே வந்து இங்கே இருக்குங்க. கீழே வந்தோடனே இங்கே கிஃப்ட் ஷாப் இருக்குங்க. இங்கே வந்துட்டு நம்ம கால்கரி டவர் வந்துட்டு போன ஞாபகார்த்தமாக ஃபுல்லாக அந்த கால்கரி டவரோட சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸோடு வந்து நமக்கு வந்து டிஷர்ட்ஸு, அப்புறம் வந்து டிஷர்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி டாய்ஸு, ட்ரெயின், ஸ்கூல் பஸ்ஸு,
அப்புறம் வந்து ஏரோப்ளைன், இது எல்லாத்துலேயுமே வந்து அந்த கேல்கரி டவர்னு சொல்லி போட்டிருக்கோங்க. கப்ஸு மக்ஸ் எல்லாம் கூட இருக்குது. கேல்கரியோட ஃபேமஸான திங்ஸ்லாம் இதில் வந்து போட்டிருக்காங்க. பவ் ரிவரு, பீஸ் பிரிட்ஜு, அப்புறம் வந்து ஸ்டாம்பேடு, ஹெரிட்டேஜ் பார்க்கு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேக்னெட், பாட்டில் ஓப்பனர்லாம் இருக்குது. கேல்கரி டவரோட பேர் போட்டு கேல்கரி டவர் வச்சு பர்ஸ்லாம் கூட இருக்குங்க. அப்புறம் கேப்ஸ் இருக்குது. நம்ம கேல்கரி வந்து ஞாபகார்த்தமாக வந்து இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் $10 போட்டிருக்கு. நம்ம வந்து கேல்கரி டவர் போயிட்டு வந்தாச்சுங்க. $24 கொடுத்து போகிறது வந்து ஒர்த்தா அப்படின்றது தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். இது வந்து ஒரு டைம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஏன்னா இது வந்து கேல்கரி டவர் மேலே இருந்து பார்க்குறப்போ இந்த ஃபுல் வியூ தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட் தெரியுது. இங்கேருந்து அந்த பேன்ஃப் நம்ம மவுண்டெயின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்குறப்ப கண்ணு குளிர்ச்சி அவ்வளோ அழகாக இருக்குங்க. மேலே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து ரிசர்வ் பண்ணிட்டு வரணும். ஏன்னா வந்து கூட்டம் அதிகமாக இருக்கப்போ வந்து நமக்கு வந்து டேபிள் ஃப்ரீயாக இருக்காது. அதுவும் இல்லாமல் அது வந்து மினிமம் வந்து $25 வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு சாப்பாடு வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெஸ்டாரண்ட் வந்து செட் ஆகாது. மற்றபடி சுற்றி பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். யுகி, உனக்கு வந்து கேல்கரி டவர் வந்து எவ்வளோ பிடிச்சிருந்துச்சி? என்ன பிடிச்சிருந்துச்சு? அந்த கண்ணாடியில் நிற்கிறது. வேற என்ன பிடிச்சிருந்துச்சி? இந்த இது வாங்கினது. யுகி வந்து இந்த பைனாகுலர் வந்து மேலே வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான் அது வேணும்னு சொல்லிட்டு. கரெக்டாக அவன் கண்ணில் மாட்டிருச்சு. ஓகே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.